பிரைஸ் லார்ட். ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு நல்ல தகப்பனுக்கு முத ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்போது அந்த பெண் குழந்தைக்கு அந்த நல்ல தகப்பன் தேவையான எல்லா காரியங்களையும், அவ பிறந்து வளர்ந்து வாலிப வயதாகி அவ திருமண காரியம் வரைக்கும் அவளுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை காரியத்தையும், ஏன் அவளுக்கு கல்யாணமாகி புருஷன் முதற்கொண்டு அவளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அந்த தகப்பன் பார்த்து 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 செய்தார். ஆனால் இந்த மகள் வீட்டில் தனியாக இருக்கும்போது அந்த தகப்பனுக்கு விரோதக்காரர்கள் அந்த வீட்டுக்கு அந்த தகப்பனை பார்க்க வராங்க. அந்த நேரத்தில் அந்த மகள் இருந்ததுனால அந்த மகள் கிட்ட தகப்பன் ஆகாததினாலே அந்த தகப்பனை பற்றி பொல்லாங்கான ஒரு காரியத்தை அந்த மகளிடம் ஷேர் பண்ணுறாங்க. அந்த மகள் இத்தனை நாட்கள் தகப்பன் செய்ததை மறந்து நன்றி கெட்டத்தனமாக அந்த தகப்பனுக்கு ஆகாதவர்கள் அவங்க கிட்ட அந்த மகள் கிட்ட சொன்னதை அந்த மகள் நம்பிட்டு அந்த தகப்பனை விட்டு விலக ஆரம்பித்தார். இதை கதையில பார்த்தீங்கன்னா இதுல யாருக்கு நஷ்டம்? அந்த தகப்பனுக்கா அந்த மகளுக்கா? பதில் உங்க கையில தான். அதே மாதிரி தாங்க இந்த நம்மளுடைய வேதாகமத்துல ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அதுதான் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர். அந்த தகப்பன் நமக்காக எல்லாவற்றையும் படைத்து இந்த பூமியில நமக்கு இந்த தீமையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலை, இந்த நன்மையும் தீமையை வச்சுக்கோன்னு சொல்லலை. ஆண்டவர் நன்மையை வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த மகளுக்கு எதுவுமே புரியாம மூன்றாவது ஆளை உள்ள விட்டது நிமித்தம், மூன்றாவது நபரிடத்துல தன்னுடைய வீட்டு காரியங்களை ஷேர் பண்ணது நிமித்தம், அவர்களுடைய சொற்பேச்சை கேட்டது நிமித்தம் எல்லா ஆசீர்வாதத்தையும் எழுந்து போனார். ஸ்தோத்திரம்.